26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். பக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 1:20 மணி வரையிலும் தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:40 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:40 மணி வரையில் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று மாலை நேரத்திற்கு பிறகு சந்திரன் தனுசு ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் எந்த வேலை எடுத்துக்கொண்டாலும் நிதானமாக முடிவெடுத்து மாலை நேரத்தில் உங்களினுடைய முக்கிய முடிவுகளை செய்யலாம். பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்ய உங்களுக்கு லாபங்கள் இரட்டிப்பாகும். வீடு, வண்டி, வாகனங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் மாலை நேரத்தில் இது அனைத்தும் தீரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சந்திரன் இன்று மாலை நேரத்திற்கு மேல் தனுசு ராசிக்கு செல்வது சற்று உங்களுக்கு குடும்பத்தில் அல்லது பொருளாதாரத்தில் ஒரு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். இன்றைய நாளில் ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்கார பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ ரீதியாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு சற்று தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவதில் முக்கிய முடிவுகளை இன்று காலை வேளையில் எடுப்பது சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை காணலாம். எதிர்பாராத விதமாக வரக்கூடிய பொருளுதவிகள் இன்று உங்களுக்கு ஆச்சரியத்தையும் கொடுக்கும். பல நாட்களாக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி செய்தவர்களுக்கு இன்று அதற்கான விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வை பார்க்கலாம். நீண்ட நாளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத விதமாக இன்று பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். இன்று உங்களினுடைய எண்ணங்களும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. குரு வாரத்தில் குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக இருப்பதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை இன்றைய நாளில் நீங்கள் தீபம் ஏற்றி வணங்க மேலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களுக்கும் நல்ல நிவர்த்தி உண்டு. கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்று வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் கிடைக்கும். புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் மற்றும் வேலையை விட்டு வந்தவர்கள் அதே இடத்திற்கு மீண்டும் செல்லுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் முயற்சிகளுக்கு இன்றைய நாளில் தடங்கல்கள் இல்லை. ஆயில்யம், பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குறைகள் இருப்பது விலகி மனதில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இன்று அமையும். இன்று கடகராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு தீபமேற்றி வணங்கலாம். மேலும் உங்களினுடைய மானசீக குருவை இன்றைய நாளில் வணங்க மேலும் நல்ல பலன்கள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சூரியன் செவ்வாயுடன் 6ஆம் இடத்தில் இருப்பது மறைமுக எதிரிகளால் வரக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். வீடு தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வீடு அமைவது, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமைவது, இப்படி அனைத்தையும் இன்று குரு சந்திர யோகத்துடன் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் குரு. இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள், 4ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் குரு. வேலை இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும்.
ஒரு சிலருக்கு வேலையிடத்தில் உங்களினுடைய சக ஊழியர்கள் மூலமாக சின்ன சின்ன மனக்லேசங்கள் வந்து போகும். புதிய கடன் முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். பொருளாதார உதவிகள் நிச்சயமாக உண்டு. இன்றைய நாளில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் கவலை இல்லாத நாளாகவே இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று குருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை இன்று செய்யலாம். மேலும் குபேர பூஜை செய்வதனால் இன்று உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் பெருகும். துலாம் ராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர இன்று லக்ஷ்மி குபேர பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த குருவாரமானது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. நீண்ட நாளாக இருந்த ஒரு சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு தீரும். 2ஆம் இடத்தில் சந்திரன், 8ஆம் இடத்தில் குரு. இன்று உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் நாளின் இறுதியில் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய நண்பர்கள் மூலமாக வந்த சில சிக்கல்கள் இன்று தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளுவது மற்றும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க இன்று புதிய நண்பர்களை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு. காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். மேலும் இன்று ஒரு சிலருக்கு திருமணங்கள் முடிவெடுப்பதோ திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி அடைவதோ மிகவும் ஒரு வெற்றியான செய்தியாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் இன்றைய நாளில் தீரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த சில மனக்கசப்புகள், குடும்பத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் அனைத்தும் தீர வாய்ப்புகள் உண்டு. கொண்டக்கடலை தானம் செய்து இன்று குரு பகவானை வணங்கலாம். எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. பல நாட்களாக நீங்கள் வேலை முயற்சி செய்தவர்கள் இன்று அதற்கான நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது. இன்றைய நாளில் உங்கள் மனதிற்கு திருப்தியான ஒரு சில விஷயங்கள் நடைபெறும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகள் மூலமாக மன திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலைகளில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் மாறும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் தருவார். நீண்ட நாளாக உங்களினுடைய பொருளாதார நிலைமையில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று மாறும். மீனராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். 4ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வரலாம். உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காலில் அடிபடுவது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட நோய்கள், பல் வலி, இது போன்ற விவகாரங்கள் இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து பின்பு மறையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் நடக்கும். இன்று மருத்துவ செலவுகள் வந்து போவதனால் மனதளவில் எந்த விதமான கவலைகளும் தேவையில்லை. குருவாரத்தில் இன்று அன்னதானங்களோ அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்தாலோ உடல் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை பார்க்கலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்கள் மற்றும் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக மனதிற்கு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.